எம்எல்ஏவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. மாவட்ட செயலாளர் என்ற முறையில வந்திருக்கிறார். எம்எல்ஏ வந்திருக்காங்க. கோயில்பட்டி எம்எல்ஏ, திருநெல்வேலி பாளையங்கோட்டை எம்எல்ஏ வந்திருக்காங்க. 4 பேரை பார்க்க விட மாட்டேங்காங்க. அப்ப அவர் என்ன நிலையில இருக்கான்னு தெரியல. காலையில கைது பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து அவர் கையில போனை கொடுக்கல, அவருடைய உதவியாளர் கூட பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல. அவரோட ஒரு பேர் சொன்னார் போல, என் கூட இருக்கிறவன், அவரை மட்டும் தான் பார்க்க வச்சிருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆயிரப்படாது. அவர் ஏற்கனவே ஒரு சுகமில்லாத மனுஷர் தான். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அது போலீஸ் அராஜகம். எங்கயோ மேல இருந்து உத்தரவு வரணும் போல, கரெக்டா தெரியுது. இவங்க எல்லாமே கையாளவங்களா இருக்காங்க. யாருமே முடிவெடுக்க முடியல. இங்க யாருமே அந்த அவங்க எம்எல்ஏக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காம கைது பண்ணணும். எஸ்பி பார்க்கணும்னாலும் அனுமதிக்க மாட்டேங்காங்க. இப்படி ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஆடுறாங்க இந்த ஆளுங்கட்சிக்காரங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. இதே இன்னைக்கு மந்திரியா இருக்கிற யாதவ் அர்ஜுனா பேசினாரு. முட்டாள் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு கைது பண்ணமா, அன்னைக்கு 42 பேரை இதாகி போய் இறந்து பண்ண ஓடி வந்து திருச்சி மாதத்துல ஏறினாங்க. அன்னைக்கு கைது பண்ணமா? இது சாதாரண ஒரு பேச்சுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்காம விசாரிக்காம இன்னைக்கு வந்து எந்த முன்னறிவிப்பு இல்லாம 6 மணிக்கு போய் இது கைது செய்திருக்கான்னா என்ன நாடா இல்ல காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அதுவரையும் தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பு பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னை வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களை வந்து நான் வந்து தாவாக்காவில சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்னேன். டிஎஸ்பி தான் இப்ப வந்து என்னை இடுப்பு பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமா நான் கவர்னர் விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான். இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா என்னென்னலாம் நடந்துச்சு. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அந்த இல்ல அந்த வகையில இன்னைக்கு ஸ்ரீவண்டி எம்எல்ஏ மேல கூட வழக்கு போடல. ஸ்ரீவண்டி எம்எல்ஏ மேல பாலிய வன்கொடுமை வழக்கு இருக்கு. இந்த வரைக்கும் வழக்கு போடல, அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தாவக்கான ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. திமுக உடனே அரசு அடக்குமுறை, எங்களை முதல்ல அரெஸ்ட் பண்றேன்றாங்க. இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. போலீஸ் அராஜகம் ஒழிக. என்ன பண்ண முடியும்? உடனடியாக அவர் அங்க வச்சு என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு எல்லாம் அவருக்கு விவரம் தெரியும். அவரே கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. தீவிரவாதி மாதிரி கைது பண்ணிருக்காங்க. கோர்ட்ல உடனே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு டிஎஸ்பி தாவாக்கால சேர சொல்லி சொன்னாருங்களா? அவர் பேர் என்ன? சுதீர். அந்த டிஎஸ்பி தான். அவர்தான் இன்னும் உள்ள வந்து சொன்னது. கூட ஒருத்தர் சபாரியை போட்டு வந்து சொன்னாரு. என்ன ஏடிஎஸ்பி எனக்கு சாப்பாடு தந்து உள்ள பேசிட்டு இருக்கும் போது என்ன வந்து மிரட்டுற பாணியில அவர் பேசினாரு. அமைச்சர் வன்னியரசு வந்து எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு. அது உண்மைதான். எலும்பு இருக்காதான்? எல்லாத்துக்கும் தான் எலும்பு இருக்குல்ல. நரம்பு இல்லாத நாக்கு மட்டும் தான். ஒண்ணும் இல்ல. இவர் வழக்கு போட்டுக்கலாம், விசாரணை பண்ணலாம். ஸ்ரீவண்டி எம்எல்ஏ ஏன் கைது பண்ணல? நேத்து வந்து இந்த தூத்துக்குடியில தாவாக்க நிர்வாகிகள் அந்த பொருட்காட்சி அடிச்சு இருக்காங்க. ஏன் கைது பண்ணல? அப்ப எங்களுக்கு மட்டும் ஒரு விதி, இவங்களுக்கு ஒரு விதின்னு இருக்குதா? சட்டம் இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், அரசியலமைப்பு சட்டம். அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? அவரை வழக்கு மன்றத்துக்கு கொண்டு வரட்டும். அங்க வழக்கு மன்றத்துல நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்றாரு காத்திருக்க போறோம். எவ்வளவு நேரம் எடுக்காங்கன்னு பாப்போம், எவ்வளவு நேரம் அவரை மிரட்டுறாங்கன்னு பாப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.